சத்தம் பேசாதீர். பேரன்புமிக்க பெரியவர்களுக்கும் தாய்த்தந்தைமார்களுக்கும் இன்னும் வருங்கால வாலிப நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஸ்ரீ மாரியம்மன் தெருக்கூத்து நாடு சபா குழுநூரோடு பணிவான வணக்கம் 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 வணக்கம். எப்படி என்றால் நாங்கள் இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் பாஞ்சாலி சபதம். மகாபாரதம் திருவிழா காலையில் படுகொலம் முடிந்து விட்டது. அப்படி முடிந்த பிறகு சில நாட்கள் பொறுத்து இந்த நாடகம் பாஞ்சாலி சபதம் அல்லது மாயக்குரத்தி ருத்ரகண்டன் காளியின் யுத்தம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகம் பாஞ்சாலி சபதம் மாயக்குரத்தி ருத்ரகண்டன் காளி யுத்தம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்தி வந்துள்ளோம். இந்த நாடகத்திலே இசை குற்றம், கால குற்றம், சங்கீத குற்றம், கால குற்றம் எவ்வித குற்றம் இருந்தாலும்
உங்கள் வீட்டு குழந்தைகள் தவறு செய்து விட்டால் எப்படி மன்னிக்கின்றீர்களோ அத்தன்மை போல என்னையும் இனி ஒரு நடிகரையும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போது ஹஸ்தினாபுரத்தில் ஆளக்கூடிய தர்மபுத்திர மகாராஜா சபைநாடு வருகின்ற விதம் காண்க.
தர்மராஜா தர்மராஜா அல்லது சாந்தமூர்த்தி சாந்தமூர்த்தி அல்லது ருதிட்டிரர் ருதிட்டிரர் என்று முப்பெயரை படைத்தவன் நான். ஆமா தெரிஞ்சுங்க. இவர்கள் யாருன்னு மாதவன் அடியான் யார் என்று தெரிகின்றதா? பஞ்ச பாண்டவர்களே நான்காவதாக பிறந்த நகுலன்
நகுலன் நகுல மகாராஜா. நகுலன் என்று தெரிவிப்பார்கள். சரிங்க அடக்கவரே, ஐயா பஞ்சபாண்டவர்களே, ஆமாம். அடியே சகாதேவர். சகாதேவர் ஆ, அவர் திறமை என்னன்னு கேளு. ஏங்க ஆ, சகாதேவ மகாராஜான்னு சொல்லிட்டீங்க. ஆமா. உங்க சாமர்த்தியம்னா, ஏய். உங்க திறமைன்னா, ஏய். உங்க வீரம்னா, ஏய். உங்க தீரம்னா ஏய். எல்லாம் சொல்லுங்க. அப்படியா? நன்னூல், நன்னூல், கிரந்தம், கிரந்தம், காவியம், காவியா, நெடும்பர்க்கே சகாதேவன். ஏய், காவியாவை சொல்லுங்களா? ஏய், ஏய். காவியம். காவியம், ஆ, 6 சாக்கிரம் 6 சாஸ்திரம், 64 கலைக்காரம் கலைக்காரியம், 4 கலைக்கானம், 96 தத்துவம் தத்துவம், தத்துவம், காவிய கிரந்தம் காவிய கிரந்தம், நன்னூல் இலக்கியம் நன்னூல் இலக்கியம், என்று சொல்லக்கூடியதை சிக்கர வாசித்துக்கிறாய் இந்த சகாதேவன். ஆ, ஆ. அப்படிப்பட்டவனை போய் காவியாண்ட போய் வராங்க. காவியம் கேட்டுங்க என் காதுல. அப்படி வந்தாலும் வந்தாலும் புதித்தமாக மன்னருக்கு அழகு மணிமுடி இந்த மணிமுடியை சூட்டி பெருமையாத்தானே ஆமாங்க. நான் வாழ்ந்து வந்தாலும் வந்து வந்தாலும் என் பக்கத்து பாரு தம்பிமாரு, இவங்க தம்பிமாரு, நகுல சகாதேவன் பீமன் அர்ஜுனன் அர்ஜுனன். அப்படி புட சூழ பெருமையோடு வாழ்ந்துகிறேன். சரிங்க. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இந்த நாடு என்ன தெரியுமா? இந்த நாடுங்க அஸ்தினாபுரி மாற்றாங்க. அஸ்னாபுரி பட்டணம். இந்த அஸ்தினாபுரி பட்டணத்தை ஆ, இதற்கு முன்னாடி ஆண்டு வந்தவர் யாரு? யாருங்க? துரியோதன மகாராஜா. எனது பெரியப்பா பிள்ளை துரியோதனன். துரியோதன மகாராஜா. அவர் நான் தான் ஆண்டு வந்தார். ஆ, அவர் இப்பொழுது இல்லை. இல்ல எங்கள் வாழ்வை கண்டு கண்டு எங்களை வைத்து சூதாடி ஆ. நாடு நாட பறித்தா தனி தெரியும் உனக்கு. ஆமாங்க. அந்த துரியன் கூட்டங்கள் மாண்டு விட்டார். மாண்டு விட்டார். அவர் மாண்ட பிறகு ஆ, இந்த நாட்டுக்கு நாட்டிற்கு மன்னன் வேண்டும் என்று என்னை நியமித்தால் நியமித்தார். மகுடாபிஷேகம் செய்து வைத்தார். செய்தார். மறுபடி சுட்டு வைத்தாங்க. ஆமா, இந்த அஸ்தினாபுரத்தை ஆ, நான் ஆட்சி பண்ணி வரேன். ஆட்சி பண்ணி வரீங்க. எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? 18 வருடம் 18 வருடம். 18 நாளாக துரியோதன கூட்டம் இறந்து 18 வருஷம் 18 நாள். 18 வருடம் 18 வருடம் 18 நாள் 18 நாள் இந்த அஸ்தினாபுரத்துக்கு அரசனாக நான் வாழ்ந்து வரேன். நீங்க வந்து வரீங்க. துரியோதனாதி மாண்ட பிறகு ஆமாங்க. தெரியுங்களா? தெரிஞ்சுங்க. இருந்தாலும் பகவான் தோற்று செய்வது. சரிங்க. கொண்டாயே
தம்பி சகாதேவா எங்கள் விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று எண்ணப்படுகிறேன். ஆமாங்க. என்னுடைய பெரியப்பா பிள்ளை துரியோதனன் அவர் கூட்டங்கள் 100 பேர் அண்ணன் தம்பிமார் மாண்டு விட்டார். இந்த விகர்ணருக்கான கடைசி பிள்ளை அவன் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்தார்? அவன் யாரையும் கொல்வதா சபதம் செய்யல. என் தம்பிமாரும் அவனை கொல்வதா யாரும் சபதம் செய்யல. அண்ணாமார்கள் மாண்ட பிறகு அக்கிரமம் செய்து மாண்டு விட்டார்கள். நாம் ஏன் வாழணும்னு தனக்குத்தானே மாண்டு விட்டான் விகர்ணன். அப்படி மாண்ட பிறகு 18 வருடமா 18 நாளா இந்த அஸ்தினாபுரத்தின் ஆட்சி புரிந்த ஐயா
அஸ்தாபுரத்தில் நீங்க ஆட்சி புரிந்து வரீங்க. இந்த நாட்டுக்கு ராஜா யாரு முன்னதாக துரியோதன மகாராஜா அவன் மாண்ட பிறகு நான் ஆட்சி செய்து வரேன். இப்ப ஆட்சி செய்து வரீங்க. அப்படி செய்து வந்தேனே ஆ, இவ்வளவு நாளா நான் நாட்டு மக்களை ஆ, தம்பிமார் மூலியமா விசாரித்த தவிர ஆ. இன்று நகர்வாழ வரலாம் என்று ஆ, நம்முடைய அஸ்தாபுரத்தை ஆ. இன்னைக்கு பார்க்கலாம் என்று அஸ்தாபுரத்தை வீதி வீதியா சுத்தி பார்த்து வரலாம். பார்க்கலாம் என்று வரும் நேரத்திலே நேரத்திலே பார்த்தால் மங்கையர்கள் மங்கையார் பல மன்னர்கள் ஆ. அதோ போகிறார்கள் தருமர் 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 அதர்ம ஆட்சி புரிகிறார் அதர்ம ஆட்சி புரிகிறார். தம்பிமார்களை கொண்டு தரணி ஆளுகிறார் தம்பிமாரை கொண்டு தரணி ஆளுகிறார். அண்ணாவை கொண்டு ஆட்சி புரிகிறார் ஆட்சி புரிகிறார். அப்படின்னு உரைக்கிறாங்க. ஆ, யாரு அண்ணா? தம்பிமார் மனைவிலாம் எனக்கு அண்ணா யாரு? யாருங்க? எங்களுக்கு முந்தி பிறந்தவராம் ஆ, கண்ணமகாராஜா. கர்ணமகாராஜா. நாட்டு மக்களுக்கெல்லாம் இடுகுலத்தான் தேர்ப்பாகமில்லைன்னு கேள்விப்பட்ட தவிர ஆ. ஆனா உண்மையிலே என் தாய் குந்தமாதேவிக்கும் சூரிய பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் எங்களுக்கெல்லாம் முன்ன பிறந்தவராம். ஆ, அது என் அம்மா மூடி மறைச்சிட்டாங்க. மூடி மறைச்சிட்டாங்க அம்மா. அவர் மாண்ட பிறகு ஆ. 14 நாள் யுத்தத்திலே யுத்தத்திலே என் தாய் சென்று ஆ. அந்த கர்மராஜா மடியிலே வைத்து வைத்து அழுத பொழுதுதான் ஆ. ஐவருக்கு அண்ணன் தெரியும். அப்பதான் தெரியும். இதையெல்லாம் ஆ. மக்கள் சொல்லி சொல்லி என்னை கேவலப்படுத்துகிறார்கள். ஆ, இந்த தர்மர் விட்டு கொடுத்திருந்தால் ஆ. இந்த நாடு கெட்டு இருக்குமா நாடு கட்டு இருக்காது என்று கேவலமா பேசுகிறார்கள். பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டு கேட்டு இந்த மணிமுடி சூட்டி சூட்டி இந்த நாட்டை ஆட்சி புரிவதை விட ஆ, முன்போலே காண போகலாம் ஐயோ என்று என் மனக்கல் சொல்லுது. காணாம போலான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆ, ஆ. தம்பிமார்களா அவங்க கருத்து என்னவோ? இவங்க யார் தெரியுமா? இவங்க யாருங்க? சிறிய தாயார் பிள்ளை சிறிய தாயார் பிள்ளை. மாத்ரா தேவி பிள்ளைங்க. ஓ, ஆ. எங்க அம்மா குந்தமாதேவிக்கு நாங்க 3 தான் பிறந்தோம். மூவர். தருமன் ஆ. பீமன் பீமன், அர்ஜுனன். அர்ஜுனன். இவரும் இவங்க மாத்ரா தேவி பிள்ளை. சிறிய தாயார் ஆ. சல்லி மகாராஜாவுடைய தங்க பிள்ளை. ஆ, சரிங்க. அப்படி இருக்க தம்பிமார்களா நாட்டு மக்கள் கேட்டது நீங்க பார்த்தீங்கல்ல? ஆமா மக்கள் கூரை கூரை கூரை. மன்னனாம் வாழணுமா? ஆ, அண்ணா உன் இஷ்டமே இஷ்டம்னா வாழ்ந்தாலும் நல்ல முறையோடு வாழ வேண்டும். வாழணும். நாட்டு மக்கள் நகைக்கப்படாது. வேணாம். அவ்வளவுதானே. ஆமா ஆமா காடு போகலாம்னு என் கருத்து. உங்க கருத்து என்ன? கருத்து எங்கள் கருத்து என்ன? அப்படியே ஆகட்டும் அண்ணா அப்படியே ஆகட்டும். கேட்கிறியா? அண்ணன் போவையே நான் போவேன். சந்தோஷம். ஆகட்டும். இருந்தாலும் நம் வழி நம்முடைய மனிதர்கள் ஆமா இஷ்டம்னா சீக்கிரம் சென்று சென்று. திரௌபதியை சென்று அழைத்து வருகிறோம் அண்ணா.
ஏம்மா ஆ? கும்பிடுமா நல்லா இருப்பா. அப்படி இருந்தாலும் கற்பகம் போன்ற அற்புதமாகிய சபைதனில் சபையில் வந்தவர் யார் என்ற விளக்கு அதாம்மா தெரியலையா? விளக்குமா சொல்லுமா. என் பெயரோ பாஞ்சாலி திரௌபதா ஏகசேனா என்று பெயர் பெற்று என் பக்தமார்கள் யார் தெரியுமா? யாருங்க? பஞ்ச பாண்டவர் துரியாதேன கொடுமையினால் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அய்யாதவாசம் காலத்தை கழித்து 18 நாட்கள் யுத்தம் முடிந்து இப்போ அத்தினாபுரத்தை யார் ஆண்டு வருவது? தருமபுத்திர மகாராஜா ஆண்டு வர்றார். அவர் ராஜா, நீங்க ராணி ஆகட்டும். எங்கிருந்து வருகின்றாய்? தருமபுத்திர மகாராஜா சொன்னார். அண்ணா அப்படியே ஆகட்டும். எப்படி நாதா கண்டாவா நாதா உன் அழைத்த விஷயம் என்ன தெரியுமா? எதற்காக நாதா? அந்த புறத்தில் இருந்த என்னை காவலை விழித்து அது சீக்கிரமாக அழைத்த காரணம் நமது நாட்டு மக்கள் நம்மை பற்றி கேவலமாக பேசுகிறார்கள். அவர்கள் எதற்காக பேச வேண்டும்? என்ன காரணம்? இந்த தர்மராஜா அதர்மாட்சி புரிகிறார், தமிழரை கொன்று ஆள்கின்றார், அண்ணாவை கொன்று ஆட்சி புரிகின்றார் என்று கேவலமாக இன்று பேசலுற்றார். ஏன் நமது மக்கள் எல்லாம் ஆகையால் இந்த நாட்டை விட்டு என் மனக்கருத்து காணுக போகலாம் என்று கருத்து. அப்படியா? ஆகையால் தான் நடத்தி நாதா துடியை
வாழ்நாள் பரியந்தம் ஆமா. கால கழிக்கலாம் என்று எங்கள் கருத்து உனது மன விருப்பம் என்னம்மா? வனவாசம் போகலாம் என்று தெரிவிக்கின்றீரே. இந்த நாடு, இந்த நகரம், இந்த மணிமுடி இதெல்லாம் யாரால் கிடைத்தது நாதா? யாராய தம்பிமார்களால் 18 நாளா நடந்த பாரத போரிலே ஆமா. பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவர் 4 வரை சென்று அந்த துரியன் கூட்டங்களை வென்று ஜெயத்தை பெற்றார். அதனால் மக்களால் மன்னனாக ஆகிவிட்டேன். இல்லை நாதா, யாரால? இதெல்லாம் எங்கள் அண்ணன் கண்ணனால் கிடைத்த நாரி. அவர் வந்தால் எட்டார் வருவதை தவிர நீங்கள் அடுத்தவர் மட்டும் நாதா. கண்ணனால் கைப்பற்றிய நாடு. ஆமாம். இந்த நாட்டை விட்டு நான் வரமாட்டேன் நாதா. மாலையிட்ட மனுவால எங்க வார்த்தை கேட்கிறதா? கண்ணனால் விட்டாயே நடந்த பாரத யுத்தத்திலே யுத்தம் செய்த தம்பிமார்களா அல்ல அந்த கண்ணனா? என் அண்ணன் தான் வழிகாட்டியாக இருந்தார். வழிகாட்டி வார்த்தை இங்க வானா. உன்னை மாலையிட்ட வார்த்தை கேட்கறியா இல்லையா? நீங்கள் எவ்வளவு ஒருத்தாலும் சரி, என் வார்த்தை தான் கேட்பேன் நாதா. கண்ணன் வேணுமா கணவன் வேணுமா? அது நியாயம். இருவரும் முக்கியம். கண்ணன் வேணுமா கண்ணன் வேணும் அண்ணன் வேணுமா? இருவரும் முக்கியம் தான் நாதா. இது முக்கியம். ஆமா. என்னடி பேசுவ? தம்பி வேண்டாம், மரியாதையா பின்னாடி வந்த வேலை அன்பாலே மந்தனார் கோடி குடியை கடுத்து சூத்தாட்டி அண்ணா நான் சொல்றேன் நான் சொல்றவா
கூடம்பிள்ளைன்னா ஆ. நம்ம பெரியப்பாவை குறித்து ஆமா நான் சூதாடின அவன் மதித்து வைத்து பேசுறாயோ அப்படியா ஏன்டி பேசுற அண்ணா விட கூடாது அடிக்கிட்டே பேசுவாய் ஏறவரமா விசுவாய் எத்தனை பிள்ளை எடுக்கணுமோ இது வர நான் பார்ப்போம் என் தம்பி சாஸ்திரம் தான் படிச்சான்னு பார்த்தேன் இந்த சண்டைக்கு இவ்வளவு வல்லமா ஜாலியாக யாரு கத்து கொடுத்து ஓ சாஸ்திரத்தெல்லாம் விட்டுட்டா இப்போ சண்டைக்கு கை கொடுத்துருக்கான் நீ சாண்டு குடிக்கிறியா என்னடி என்னாமல் பேசுறாய் இந்த எடக்கு பண்ணாதான் நீ வாங்கத்து மரியாதையா சொல்றேன் இரண்டில் ஒன்று அந்த கண்ணன் வேண்டுமா மாலையிட்ட மன்னன் வேண்டுமா எனக்கு இருவருமே வேண்டும் நாதா அப்ப ரெண்டு பேரும் மாலையிட்டோம் அறிவில்லாத வார்த்தை ஆடுறிய ஒழுங்கா சொல்றேன் கூட்டம் பேச்ச கேட்டு வா வனவாசம் போலாம் ரெண்டு பேரா போகலாம் எங்க காடு உன் பேச்சு கேக்குதா இல்ல கேட்கலையே கேட்கலையே நீ தாலி கட்டுனதா இருந்தா உன் பேச்சு கேட்கும் நீ தம்பி பொண்டாட்டி வச்சுங்கிற தாலி கட்டுனது யாரு அர்ஜுன அவர் பொண்டாட்டி தானே அது தம்பி பொண்டாட்டி தான் நீ வச்சுங்கிற ஆனால மதிக்கல டேய் தாய் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஐவரும் நட்பு கொண்டு வாழ்ந்து வரோம் இதெல்லாம் அனைவருக்கும் தெரியும் இப்ப 18 வருஷ வாழ்க்கை என் மனம் மாறி போச்சு ஒழுங்கா சொல்றேன் நீ நிம்மதியா வாழ்ந்தா போறாது என் தம்பிமார் துரியோதாரி 100 பேர் மாண்ட பிறகு ஆபாடெல்லாம் பொட்டு எழுந்து பூ எழுந்து வெள்ளை ஆடை உடுத்தி விதி கோலமா காட்சி அளிக்கிறாங்க அவங்க விடு கண்ணீரை என்னால பார்க்க முடியலம்மா நீ ஒருவர் சிரித்த ஆனா 100 பேருடைய சிரிப்பு கட்டு போச்சு தெரியுதா இல்லையா அன்று ராஜசேகத்திலே என் தம்பி துரியனை பார்த்து நீ சிரிக்காம இருந்தா 100 பேர் வாழ்க்கை பரிபாவமா இருக்கும் 11 கோடி சேனத்தின மாறாம இருக்கும் அதெல்லாம் உன்னால வந்தது ஆவது பெண்ணாலே பெண்ணாலே ஆனால உன்னால நான் பட்டதுதான் போதும் மரியாதை காடு வர வர இல்லையா இவளை வச்சு தத்துல ஓடி போட்டோம் நமக்கு ஏன் இப்படி தெரியலண்ணா நாட்டிலே மன்னனாக இருந்து ஒரு மகிழ்ச்சி இல்லை இன்பம் இல்லை துன்பந்தான் என்னுடைய வனவாசமா சரி நாட்டு மக்களும் மதிக்கல மனைவியும் மதிக்கல நாம ஏன் வாழணும் இந்த நாடு யாருன்னா ஆள்ட்டோம் நம்ம காடு போகலாம் நாடா தம்பி
தர்மமே ஜெயம் என்று தெரிவிப்பார். ஆனால் தர்மரே அதர்மத்திற்கு ஆளாக்கிவிட்டார். வீரத்திலும் தீரத்திலும் சிறந்தவர் எனது கணவர். அவரிடத்திலே சென்றால் நியாயம் கிடைக்கிறார் என்று பார்க்கலாம். அறிகாரி திருமண
ஏய் யாரு நடக்குறா என்னடா யாருங்கடா யாருங்கடா அம்னாடி பையா இல்ல என்னடா நடக்குறா நீ வந்து வாங்கி பார்த்து தெரியும் நான் வயிற்று ஓடோய் வாவ் நான் யார் தெரியுறாதோ நான் யாரு இவன் யாரு எனக்கு தெரியாதா ஏடா நீ காவல்காரன் தெரியாதா ஆமா நான் காவல்காரன் நாயர் நீ காவல்கார நான் காவல்காரன் ஏய் நான் ஃபைட்டிங் நிக்க போறேனா ஏண்டா நீ காவல்காரன் நீ காவல்கார பையன் நீ காவல்கார பையன் ஏய் நான் பைத்தியம் பத்தி என்ன உனக்கு காவல்கார பையன் என்ன சொல்லிக்காம பாரு அவர் என்ன சொல்றாரு நான் யாருன்னு கேக்குறாரு அவன் தெரியல மகாராஜா சொல்லுப்பா அப்படி சொல்லு நீ ஏன் சொல்றது அப்படியே சொல்லிக்கிறேன் ஏய் போய் நான் என்ன வாயா எவடியா தங்கவுடியா பையன் தெரியாது 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 வாயு தேவர் வாய்வே வாயு தேவரா ஏய் எங்க அப்பா வாயு தேவரியா வாவுனா குசு அதானே என்ன ஆமா வாழ் காலையில குசு வந்ததும் வாழ் காலையில ஏய் புதுவா சொல்லிக்கிறா அதானே தேவனே ஒருவர் வருவார் வாயு தேவர் வாழ் தேவர் எவடியா தாயர் பார்த்தா யாத்திரிமா யாருங்க வாத்தா ஏய் வாத்தா யாருங்க டேய் புஜா என்ன அங்கடா அங்க பையா